ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். மாவு இல்லாத நேரங்களில் நிறைய பேரோட வீட்டில் நம்ம எல்லாரும் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புமா, சேமியா, வெள்ளை ரவை இந்த மாதிரி தான். பட் ஆனால் என்ன தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக பண்ணாலும் இந்த தோசை பிரியர்களுக்கு எப்பவுமே தோசை வேணும். அப்படி எப்பவுமே தோசை வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறவங்களுக்கு ரவையில் சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம் பண்ணி கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரவை ஊத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் ரவை வந்து மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் புளிப்பு சரியாக இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ரவையும் தயிரும் ஈக்குவல் குவான்டிட்டி அளவு சேர்த்துருக்கிறதுனால ரெண்டுமே கரெக்டாக மிக்ஸ் ஆகி கெட்டியாக நிற்கும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா சேர்த்து கலந்தீங்க அப்படின்னா கெட்டி விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விடுங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த ரவை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். பட் ஆனால் அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் உடனே தோசை செய்யணும் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊற வைக்க டைம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு கலந்து வச்சாச்சு. இந்த ஊத்தப்பம் சுடுறதுக்கு ஒரு பேன் வச்சு 1/2 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பேனில் வந்து ஒட்டாமல் வரதுக்காக தான் நான் இன்றைக்கி பட்டர் சேர்த்துருக்கேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த ரவை பார்த்திங்களா எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை எடுத்து ஒரு கரண்டி அளவு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஊத்தப்பம் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே ஊற்றிக்கலாம். இது மேலே வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா தூவி விட்டுக்கோங்க. இது கூட வந்து கேரட் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த ஸ்கின்னை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்த்துனீங்கன்னா அங்கங்கே கடித்து சாப்பிடும்போது மைல்டாக ஒரு புளிப்பு வரும். அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தக்காளி அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பினஸ்க்காக நான் இட்லி பொடி வந்து இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச பருப்பு பொடி இல்லைனா இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலாக வரும். இட்லி பொடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு 5 to 7 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 7 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சு. இது நம்ம திருப்பியெல்லாம் போட வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊத்தப்பம் போடுற முன்னாடி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக ரவை அப்படின்றதுனால தோசைக்கல் நான்ஸ்டிக்காகவே இருந்தாலும் ஒட்டிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் பட்டரோ ஆயிலோ கீயோ ஏதோ ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊத்தப்பம் போடுங்க. இப்போ இந்த இது வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இந்த ஊத்தப்பம் கொஞ்சம் தடிமனாகவும் போட்டிருக்கேன், சைஸும் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஊத்தப்பம் போட்ட மாதிரியே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரட் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கவங்க மற்ற எந்த வெஜிடபிள்ஸ் வந்து பச்சையாக சாப்பிடுவீங்களோ அது எல்லாத்தையுமே சீவி இந்த மாதிரி துருவலாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பீட்ரூட்டெல்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க. அப்போ பீட்ரூட்டெல்லாம் நீங்கள் சீவி போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஈஸியாக செய்யலாம், நைட் டின்னருக்கும் செட் ஆகும். சம்டைம்ஸ் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட சின்ன பசங்க இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் மூடி போட்டு வச்சாச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சம் ரொம்ப தடிமனாக ஊற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே லைட்டாக குத்தி பாருங்கள், ஸ்பூனில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா ரவை ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் இருக்க ஆனியன் எல்லாம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். பேனில் வந்து ஒட்டவே ஒட்டாது, நம்ம பட்டர் அப்ளை பண்ணியிருக்கனால. பின்னாடி பக்கம் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே அழகாக ஷேப்பாக திரும்ப வந்துருச்சு. இதை பின்னாடி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தோசை மாதிரியே தான் ரொம்ப கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒர்க்கிங் உமன், ஹோம் மேக்கர், பேச்சுலர்ஸ் யாராக இருந்தாலுமே மார்னிங் வந்து ஹரிபரியாக தான் இருக்கும். அப்படி இருக்க நேரத்தில் கூட ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ரவை ஊத்தப்பம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ரவை தயிரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். வயிறு ஃபில்லிங்காக இருந்தாலே நம்மளுக்கு மற்ற எதுவும் சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் இருக்காது. மத்தியானம் லஞ்ச் கூட ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாலும் பசியும் ரொம்ப நேரம் தாங்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.